நம்ம சமையலுக்காக வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது இந்த கேஸ் ஸ்டவ் தான் இல்லையா? கிட்டத்தட்ட 90% மேலே இந்த கேஸ் ஸ்டவ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் சமைக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டுமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி மூலமாக சமைக்கக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ், இன்ஃப்ராரெட் ஸ்டவ், இல்லை மைக்ரோவேவ் ஓவன் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது சிறந்தது? ஏன்னா நமக்கு தெரியும் ரெண்டுத்தோட ஸ்டவ்வும் கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட விலையை பார்த்தோம்னா ஏறத்தாழ ஓரளவு சேம் ப்ரைஸ் தான் இருக்கும். அப்போ இதில் நம்ம கணக்கிட வேண்டியது இதோட எரிபொருள் செலவு மட்டும்தான். இந்த எல்பிஜி ஒரு குறிப்பிட்ட சமையலை செய்யும்போது எந்தளவு எரிபொருள் எடுத்துக்குது, அதே சமையலை நம்ம அந்த இண்டக்ஷனில் செய்யும்போது எந்தளவு இது எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்குது அப்படின்றத கணக்கிட வேண்டியது மட்டும்தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கேஸில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட அளவை தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சிம்பிளாக அதோட எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் யூனிட் பார்த்தா போதும், எவ்வளவு கரண்ட் எடுத்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட சமையலுக்கு எந்தளவு கேஸ் எடுத்திருக்கு அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரே வழி இதோட வெயிட் தான். பார்த்தீங்கன்னா நெட் வெயிட்டு, கிராஸ் வெயிட் அப்படின்ற ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் வெயிட் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய எல்பிஜி, வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டரு, மெட்டலு இதெல்லாம் சேர்த்து அதோட வெயிட் வந்து போட்டிருக்கு 29.6 kg. அதே நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 14.2. இந்த 14.2 kg அப்படின்றது தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சுவல் எல்பிஜியோட வெயிட்டு. ஸோ அந்த வெயிட்டோட அளவை வச்சு தான் நம்ம இது எந்தளவு கேஸ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிலிண்டர் வந்து ஃபுல் சிலிண்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சீல் கூட ஓப்பன் பண்ணல. ஸோ இதோட வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 29.2 கிட்ட காட்டுது. நமக்கு இங்கே கிராஸ் வெயிட்டும் 29.6 தான். அப்போ இந்த சிலிண்டர் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ இதில் இந்த கேனில் நான் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மார்க்கிங் வரைக்கும் தண்ணி வரும்போது அது ஒரு 10 லிட்டர் தண்ணி தோராயமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 லிட்டரு தண்ணியை நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஸ்டவ்வை தான் பயன்படுத்த போகிறேன். இதனால் கேஸ் வீணாக போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகாது. நமக்கு தண்ணி கொதிக்கிற வேகம் தான் அதிகமாகும். ஸோ நம்மளோட டெஸ்டிங்கை நம்மளால் சீக்கிரம் முடிச்சிட முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியை எடுத்தாச்சு. இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாதி ஆவி ஆகிருச்சு. மீதி இருக்க தண்ணியையும் ஊற்றிடலாம். கேஸில் இந்த தண்ணி முழுவதுமாக ஆவியாகி முடிய போகுது. ஒரு வழியாக நம்ம 10 லிட்டர் தண்ணியையும் ஆவியாக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டியே கருகிருச்சு. ஸோ இப்போது இந்த சிலிண்டரில் இப்போ என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். 28.1 கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வோட டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுக்காக நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஒரு மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீட்டரில் வோல்டேஜ், கரண்ட்டு, பவர், யூனிட் இந்த மாதிரி எல்லா பேராமீட்டருமே இதில் காட்டும். ஆனால் இதில் பார்க்குறது குழப்பமாக இருக்கும். அதனால் நான் இதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ரீடிங் வருதோ அது எனக்கு இங்கே லேப்டாப்லேயும் வந்துடும். இண்டக்ஷனில் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டேன். ஸோ அதே அளவுக்கு தண்ணியை இங்கேயும் எடுத்துட்டோம். இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் நம்ம. இப்போ இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டோம். மேனுவல் மோடில் போட்டு 2100 வாட்ஸ் ஃபுல் பவரில் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் எல்லா ரீடிங்குமே நமக்கு வந்துருச்சு. எலக்ட்ரிசிட்டியில் உள்ள எல்லா ரீடிங்குமே இதில் இருக்குது. ஆனால் நமக்கு இவ்வளோ தேவை கிடையாது. அதனால் 4 ரீடிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வோல்டேஜ், கரண்ட்டு, பவரு, எனர்ஜி இந்த 4த்தையும் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே இண்டக்ஷனை ஃபுல் பவரில் வச்சுருக்கேன். அதாவது 2100 வாட்ஸில் வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு இங்கே ரீட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வெறும் 1200 வாட்ஸ் தான் ரீட் ஆகுது. அதுக்கு காரணம் என்னென்னா இதோட இண்டக்ஷன் பேஸ் வந்து சின்னதாக இருக்குது. நான் வச்சுருக்கிற பாத்திரத்தோட இண்டக்ஷன் பேஸ் வந்து சின்னதாக இருக்குது. அதனால் லிமிட்டடான கரண்ட்டை தான் வந்து கடத்த முடியும். அப்படின்றதுனால தான் நமக்கு பவர் கம்மியாக வருது. இந்த வாட்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். அதாவது பெரிய பேஸ் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1500 வாட்ஸ் கிட்ட போகிறது பார்க்க முடியும் பவரு. இப்போ அதை விட பெரிய பேஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பாத்திரம் கிடச்சிருக்கு. இதில் எவ்வளோ பவர் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ் கிட்ட போகுது. நம்ம ஊற்றின 10 லிட்டர் தண்ணி வந்து ஆவியாகி முடிய போகுது. ஸோ இது முடிஞ்சவொடனே எவ்வளோ யூனிட் எடுத்துருக்குன்றதை பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு யூனிட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8.6 யூனிட் கிட்ட ஆயிருக்கு. நமக்கு லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னாலும் 8.6 யூனிட் கிட்ட ஆயிருக்கு. இந்த 10 லிட்டர் தண்ணீரை கொதிக்க வச்சு காலி பண்ணதில் கேஸில் எவ்வளோ செலவாயிருக்கு, இண்டக்ஷனில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்த வெயிட்டு ஃபுல் வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 29.2 இருந்துச்சு. அதை நம்ம பயன்படுத்திட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் எல்லாம் காலியானதுக்கப்புறமா இருந்த வெயிட்டு 28.1. ஸோ இதில் எவ்வளவு கேஸு செலவாயிருக்கு, எவ்வளோ கிலோகிராம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா
1.1 கிலோகிராம். ஸோ இதுதான் நமக்கு இந்த 10 லிட்டர் தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு ஆன கேஸோட அளவு. இப்போது நமக்கு இண்டக்ஷனில் கன்சியூம் ஆன யூனிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.6 யூனிட் வந்து கன்சியூம் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக என்னோட கேஸ் பில்லோட விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1119 ரூபா. இதில் 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணும். இந்த 50 ரூபா நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1169 ரூபா அப்படின்றது 14.2 கிலோகிராம் அளவுக்கான கேஸோட விலை தான் 1169 அப்படின்றது. இதில் 1 கிலோகிராம் அளவுக்கான கேஸுக்கு எவ்வளோ விலை வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 1169 டிவைடட் பை 14.2 போட்டிங்க அப்படின்னா 82.3 வரும். இது வந்து 1 கிலோகிராமுக்கு. இப்போ நமக்கு செலவாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 1.1 கிலோகிராம் தான். ஸோ அதுக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 ரூபாய்க்கிட்ட வரும். இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய கேல்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கிடச்சிருக்க யூனிட்டை நம்ம யூனிட்டோட விலையில் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த யூனிட்டோட விலையை கணக்கிடுறதுல ஒரு 4-5 ரகம் இருக்குது. அதுபடி தான் நம்ம கணக்கிட முடியும். இப்போ நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டோட விலை வந்து 6 ரூபா வரும். அப்போ 8.6 நம்ம 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 51 ரூபா வரும். இந்த 500 யூனிட்டுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு 90 ரூபாயை விட இது கம்மியாக தெரியுது. ஆனால் அதுக்கு அடுத்து நம்ம 500 யூனிட்டை தாண்டி போகும்போது இப்போ நீங்கள் 500லேருந்து 600 யூனிட் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 69 ரூபாய்க்கிட்ட வரும். 1000 யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 11 ரூபா வரும். ஸோ அதை வச்சு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 95 ரூபாய்க்கிட்ட வரும். கேஸில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி ஆவியாக்குறதுக்கு 90 ரூபா தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கேஸோட விலை அதிகமாகும் போது வேணால் அதிகமாகலாம், மற்றபடி 90 ரூபா தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்தோட முடிவில் எவ்வளவு யூனிட்டை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றதுக்கு தகுந்தாப்பில் இந்த இண்டக்ஷனோட 8.6 யூனிட்டுக்கான விலை வந்து மாறுபடுது. ஸோ 51 ரூபாயிலிருந்து 95 ரூபா வரைக்கும் இருக்கலாம். ஆனால் சாதாரண மக்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய யூனிட்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 800க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த விலையை வச்சு பார்க்கும்போது நமக்கு 51 ரூபாயிலிருந்து 77 ரூபா வரைக்கும் தான் இந்த இண்டக்ஷனில் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேஸை கம்பேர் பண்ணும்போது இண்டக்ஷன் சிறந்ததுன்னே சொல்லலாம். இந்த விதத்தில் எனக்கு இந்த கணக்கெலாம் தேவை கிடையாது. நான் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டரை பயன்படுத்துகிறேன். அப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறுறேன் அப்படின்னா எனக்கு பயனளிக்குமா, விலை கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட கணக்கீடை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே கேஸுக்கு பார்த்துருந்தோம் 1.1 கிலோகிராம் அளவுக்கான கேஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு 10 லிட்டர் தண்ணிக்கு. அதை ரெஃபரன்ஸாக வச்சு இப்போ கேஸோட மொத்த அளவீடு நமக்கு தெரியும் 14.2 கிலோகிராம். இந்த 10 லிட்டர் தண்ணி ரெண்டுக்கும் ஒன்று தான் அப்படின்ற சமயத்தில் இந்த 1.1 கிலோகிராமுக்கு இண்டக்ஷனில் ஆன யூனிட்டு 8.6 யூனிட் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம 1 கிலோகிராமுக்கு எவ்வளவு யூனிட் ஆகுது அப்படின்றத கணக்கிட போகிறோம். 7.8 யூனிட்டு. இது வந்து 1 கிலோகிராமுக்கு. நமக்கு 1 கிலோகிராமுக்கு 7.8 யூனிட் அப்படின்னா 14.2 கிலோகிராமுக்கு எவ்வளோன்றதை கணக்கிடணும். 111 யூனிட் கிட்ட வரும். இதுதான் மொத்தமாக அந்த 14.2 கிலோகிராமுக்கு ஆகக்கூடிய இண்டக்ஷனில் ஆகக்கூடிய யூனிட்டோட அளவு. 2 மாதம் கேஸ் பயன்படுத்தக்கூடிய அதே அளவுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வை பயன்படுத்தும் போது எந்த அளவு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகரிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் மொத்தமாக பயன்படுத்தி இருக்கும்போது 666 ரூபா இண்டக்ஷனுக்காக மட்டுமே ஆகும். அதே மாதிரி 500 to 600 888 ரூபா வரும். 800 to 1000 1110, 1000க்கு மேலே 1221 ரூபா வரும். இதில் அதிகபட்ச விலையை பார்த்தாலுமே 1221 தான் வருது. நமக்கு கேஸில் பார்த்தோம் 1169 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றா தான் வருது. ஆனால் நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நமக்கு 111 யூனிட் வந்து அதிகரிக்குது. இப்போ நான் வந்து மாதம் 450 யூனிட்டை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இந்த 450 ப்ளஸ் இந்த 111 வந்து ஆட் ஆகும். அப்படின்றப்போ எனக்கு 561 யூனிட் வந்து வரும். இதில் பிரச்சனை என்னென்னா 450 யூனிட் வரைக்கும் இருக்கும்போது எனக்கு இதோட விலை வந்து 6 ரூபா இருக்கும். அதே நான் இப்போ 500 யூனிட்டை தாண்டிட்டேன் அப்படின்றப்போ எனக்கு இதோட விலை 8 ரூபாயாக மாறிடும். இண்டக்ஷனோட விலை மட்டும் அதிகமாகாது, உங்களோட மற்ற யூனிட்டோட விலையும் அதிகமாகும். 450 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1425 ரூபா வரும். அதே 561 யூனிட்டுக்கு 2438 ரூபா வரும். ஸோ இதில் நம்ம வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1013 ரூபா கிட்ட வரும். இண்டக்ஷனுக்காக 888 ரூபா மட்டும்தான் அதிகமாகுது.
ஆனால் அதோடு சேர்ந்து இந்த 450 யூனிட்டோட விலையும் கொஞ்சம் அதிகமாகிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக 125 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஆனால் இது 500 தாண்டுற கேஸ்க்கு மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் இதில் குறிப்பிட்டிருக்க விலை தான். முன்னாடி உள்ள யூனிட்டோட விலை அதே அளவு தான் இருக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 95% வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அதாவது 5% நம்ம கிடைச்ச ரிசல்ட்டோட கூடையோ குறையவோ இருக்கலாம். நான் எதை வச்சு 5% சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பண்ண வாட்டர் இதில் 100-200 ml கூடையும் இருந்திருக்கலாம், குறையும் இருந்திருக்கலாம். மற்றபடி நம்ம பயன்படுத்தின மீட்ரு, வெயிட் செக் பண்ணுறது, அப்புறமா சிலிண்டரோட லெவலு, இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் டெஸ்ட் பண்ணோம். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசியாக என்ன தான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேஸ் சிலிண்டர் தான் வந்து விலை கம்மியாக வரும்னு நினச்சேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த கணக்கெலாம் போட்டு பார்த்தேன். அப்போ எனக்கு இண்டக்ஷன் தான் ரேட் அதிகமாக இருந்தது. காரணம் கேஸ் சிலிண்டரோட விலை கம்மியாக இருந்துச்சு. இப்போ கேஸோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்றதுனால ரெண்டும் ஏறத்தாழ சமமாக தான் வருது. அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் அதோட தனித்தனி அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. இப்போ இண்டக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. டைமிங் செட் பண்ணிக்க முடியும். குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணதுலேயே கேஸில் பெரிய பர்னர் பயன்படுத்தியும் எனக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதே இண்டக்ஷனில் அந்த சின்ன பேஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட 5.25 மணி நேரத்துக்கிட்ட எனக்கு அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இண்டக்ஷன் தான் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கேஸில் வந்து நம்ம 2 அடுப்பை பயன்படுத்த முடியும். இண்டக்ஷனில் பயன்படுத்த முடியாது. இண்டக்ஷனில் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். கேஸில் அப்படி கிடையாது. கேஸை கம்பேர் பண்ணும்போது இண்டக்ஷன் சேஃப்டின்னு சொல்லலாம். இண்டக்ஷனில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணணும். கரப்பாம்பூச்சிலாம் போய் உள்ளே உட்காந்துக்கும். 1 வருஷத்துலேயே இண்டக்ஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாரண்ட்டியும் 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க. கேஸில் அப்படி கிடையாது. நமக்கு 3-4 வருஷம் வரைக்கும் கூட வரும். இண்டக்ஷனில் அதுக்குன்னு தனியாக பாத்திரம் தேவைப்படும். கேஸில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.